எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரிய புராணத்தில் திருநீலகண்டர் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும். இந்த திருநீலகண்டர் வந்து ஒரு நாயன்மார், 63 நாயன்மார்களை திருநீலகண்டரும் ஒரு நாயன்மார். அவருடைய கதையை பார்ப்போம். ஒரு ஊர் வந்து சிதம்பரம் தான். சிதம்பரத்திலேயே அந்த திருப்புலீஸ்வரர்னு ஒரு இடம் இருக்கு. தில்லை திருப்புலீஸ்வரம்னு அது புராண பேர். அது இதுக்கு இது என்னன்னா, இந்த பக்கம் வடக்கு மாட வீதியில் இருக்கிறது, அந்த கடைசியில் இருக்கிறது வந்து எல்லக்காளி, சிதம்பரம் எல்லக்காளி. அதே மாதிரி தெற்கு மாட வீதி கடைசியில் நந்தனாரோட இது இருக்கு. ஒரு நந்தனார் வந்து அங்கேருந்து தான் சிதம்பரம் பெருமா ஈஸ்வரனை சேவிச்சாராம். அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரன் வந்து இந்த 3000 தீட்சர்களுக்கு ஆணையிட்டு அவரை கூட்டிட்டு வர சொன்னது. அவர் வந்து நெருப்பில் பூந்து போனது, அவர் மறுபடியும் மாறினது, அதெல்லாம் அந்த கதை நந்தனார் கதை. அந்த நந்தனாரோட இது இருக்கிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் தான் அந்த திருப்புலீஸ்வரன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் நான் போகலை. நான் இது வரைக்கும் போனப்போ கூட சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் வழியாக அங்கே திருப்புலீஸ்வரம் போகலை. அந்த திருப்புலீஸ்வரன் தான் அவரோட ஊர். திருநீலகண்டர்னு அவரோட பேர். அவரோட மனைவி பேர் வந்து ரத்னசாலான்னு பேர். திருநீலகண்டரோட ஒய்ஃப் பேர் ரத்னசாலான்னு பேர். இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. இவர் வந்து இனத்துல வந்து குயவர் குலத்தை சேர்ந்தவர். குலம் வந்து இவரோட குலம் வந்து குயவர் குலம். அந்த நீங்க சொல்றீங்களே தெய்வம் வந்து யாரையும் தெய்வம் பார்க்கல, எந்த வித்தியாசமும் தெய்வம் பார்க்கல. அதுக்கப்புறம் மனுஷனா உண்டு பண்ணதுதான் அந்த வித்தியாசங்கள்லாம், குல வித்தியாசங்கள்லாம். இவர் வந்து இவரோட வேலை என்னன்னா மண்பாண்டை செய்யறது தான். மண்பாண்டை செய்யறது, விற்கிறதுக்கு விற்பார். அதுக்கப்புறம் திருவோடு செய்வார். திருவோடு வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிகள்லாம் வந்து இந்த முனிவர்கள், இந்த பிச்சை எடுக்கிறவங்கெல்லாம் அந்த திருவோட்டில் தான் வாங்குவாங்க. எல்லாத்தையும் பிச்சை போடுற சாமான வெறுங்கையில் கையை நீட்டி வாங்கிக்க மாட்டாங்க. அது திருவோடு கிட்டுவாங்க, திருவோட்டில் போடுவாங்க. அது பேர் திருவோடுன்னு பேர். அது எல்லா முனிவர்களும் கையில் வச்சுருப்பாங்க. எல்லா தீட்சிதர்களும், எல்லா சிவனடியார்களும் கையில் வச்சுருப்பாங்க. எல்லா அடியார்களுமே அதை கையில் வச்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஓடு செய்கிறது, அந்த ஓட்டுக்கு மட்டும் காசு யார்கிட்டையும் வாங்க மாட்டார். வெறுமை அப்படியே செஞ்சு கொடுத்துருவார். அந்த திருவோடு மட்டும் அதீத இறைபக்தி, சிவனோட பக்தி. அவர் வந்து அப்படியே சிவன் மேல அப்படியே அவ்வளவு பக்தி கொண்டவர். சிவன் மேல தான் உயிரையே வச்சிருக்காரு. சிவன் வந்து சிவனோட கழுத்து நீளமா இருக்கிறத கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாராம். எப்படி விஷத்தை இவரால் இங்க நிறுத்த முடிஞ்சுது? காலகால விஷம் எவ்வளவு பொல்லாத விஷம், அவ்வளவு பெரிய விஷத்தை வந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷத்தை வந்து தொட்டையில கொண்டு நிறுத்திட்டாரு. பார்த்து மாஞ்சி போகிறான். அதனால தான் அவர் தப்பேரையே திருநீலகண்டர்னு, அந்த திருநீலகண்டர் பேர் அவருக்கு வந்து காட்டுமே அதுதான். ஏன் அந்த கண்ட நிலமா இருக்கிறது வந்து அவருக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குமா. ஈஸ்வர பக்தி ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. சிவ தொண்டிலேயே இருப்பாராம். அவருடைய பெரிய பலம் அது. இப்படி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பலவீனமும் இருந்தது. ஒரே ஒரு பலவீனம் அவர்கிட்ட என்னன்னா, இந்த தாசிகள்கிட்ட போறது. அந்த ஒரு பலவீனம் அவர்கிட்ட இருந்தது. இவர் அந்த மாதிரி தாசிகள்கிட்ட ஒரு வழக்கமாக வச்சிருந்தவர். ஒரு நாள் திடீர்னு ஒரு தாசிகிட்ட போயிட்டு வந்துட்ட உடனே அது இந்த அவருடைய மனைவி ரத்னமாலாவுக்கு தெரியுது. ரத்னசாலான்னு பேர் பேர். ரத்னசாலாவுக்கு தெரியுது. ரத்னசாலாவுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றா, அவரை வந்து கேட்குறா. கேட்கும்போது அவர் வந்து சரியா பதில் சொல்ல மாட்டார். தெரிஞ்ச அப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ மனசுக்குள்ளே ஒரு எப்படியாவது மாற்றணும்னு நினைச்சு என்ன பண்றா, ஒரு நாள் அவர் வந்து தன் மனைவி ரத்னசாலாவை தீண்டுறதுக்கு போகும்போது அவகிட்ட வந்து அன்பா பேசி அவளுக்கு நெருங்கும் போது என்ன சொல்ற, எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றான். எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் அப்படின்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எம்மை தீண்டவாராயின் அப்படின்னு அர்த்தம். எம்மைன்றது பன்மை. இது அப்புறம் சொல்ற எப்படி திருநீலகண்டர் எப்படி எடுத்துட்டாரு. தீண்டவாராயின், என்னை தொடர்ந்துக்கு வந்தா, வாராயின் வருவாயானால், திருநீலகண்டம் அந்த நீலகண்டர் ஈஸ்வரன் மேல ஆணையா சொல்றேன், என்னை தொடக்கூடாதுன்ற. அதுதான் எம்மை தீண்ட வாராயின், என்னை தொடனா திருநீலகண்டத்து மேல ஆணையா சொல்றேன், தொடாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மீதி வந்து அது வந்து மறைவு சொற்பொழி அணின்னுவாங்க. அதுக்கு அடுத்த அர்த்தம் அதுதான். எம்மை தீண்டு வாராயின் திருநீலகண்டம்னு அவர் சொல்றார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு, அப்படியே ஈஸ்வரன் மேல அவ வந்து ஆணையிட்ட உடனே அவளுக்கு வேற வழி தெரியல. அந்த நேரத்துல இவரை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. இவரை வந்து மனசு ஒப்பலை, இவரை திருத்தணும்னு நினைக்கிறார். திருத்தத்துக்காக அவ சொல்றா,
அவர் சொன்ன உடனே இவருக்கு பொட்டு அரைஞ்ச மாதிரி ஆயிடுறது. அவர் சொன்ன வார்த்தை எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்ன உடனே எம்மைன உடனே இவர் என்ன சின்ன பெண்களையே எல்லாரையும் எல்லா பெண் இனத்தையே சொல்றா அப்படின்னு அவருக்கு நினைச்சுடுற அவரை இடம் போட்டுறார். இவ அப்படி சொல்ல, இவ தன்னை சொல்றா. ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிறார், எம்மைனா இனிமே பெண் இனத்தையே தீண்டக்கூடாது அப்படின்னு நீலகண்டர் மேல ஈஸ்வரன் மேல சாட்சியா சொல்லிட்டா இவ அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறார், அதோட பெண்களை தீண்டுறதையே நிறுத்திடுறார். சின்ன வயசு பெண்களை தொடர்றதையே நிறுத்திடுறார். ஆனா வெளியில வளர்ச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பா. இவ அதுக்கப்புறம் எவ்வளவோ மனைவி அவரை வந்து கப்பல் பண்றா, வற்புறுத்துறா, எல்லாம் பண்றா. எதுக்கு அவர் அசையல, அவர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுட்டார். திருநீலகண்டர் மனைவி ரத்னசாலா எவ்வளவோ அதுக்கப்புறம் அவரை மாத்திரத்துக்கு முயற்சி செய்தாலும் அவர் எதுக்கும் ஒத்து வரல. எம்மை தீண்டவாராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிடுறான். என்னை வந்து தொடாதேன்றதுக்கு. என்ன எம்மை எங்களைன்னா எங்களை பெண் கொடுத்த தீண்ட வாராயின் தீண்டுவதற்கு வருவாயானால் அதை விட்டு ஒழிக, திருநீலகண்டத்தின் மீது ஆணையா அதை விட்டு ஒழிக அப்படின்றத சொல்றாரு. சொன்ன உடனே இவர் வந்து அப்படியே நின்று விடுறார். அதோட பெண்களையே நினைக்கல அவர் மனசுல. வெறும் ஈஸ்வரன் தான், வெறும் ஈஸ்வர முக்தி மட்டும் தான் ஈஸ்வரனே பண்ணிட்டு இருக்கார். இவருடைய அந்த இந்த இந்த ஒரு சூழ்நிலையை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இவர் வந்து பயங்கர பக்தி, இவரோட பக்தி ஜுவாலை அப்படி இருக்கு, ஈஸ்வரனுக்கு தெரியுது. இவரை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறார். நினைச்சு என்ன பண்ணுறார், ஒரு நாள் திடீர்னு ஒரு சாமியார் வேஷம் போட்டு அவர் வீட்டு வாசல் வந்து பகுதி பிக்ஷாந்தேகின்றார். உடனே அவர் ஒய்ஃப் ரத்னசாலா கொண்டு சாதத்தை போடும்போது அவர் வந்து நீ வந்து உன் புருஷன் இருக்கானான்னு கேட்குற. புருஷன் இருக்கான்னா புருஷனோட சேர்ந்து தான் நீ தானம் பண்ணுன்ற. சரின்னு வரா. 2 பேரும் அந்த ஓட்டை பிடிச்சிக்கிறா. ஒருத்தர் தொடலை. திருவோட்டை இவர் ஒரு கையில் பிடிச்சிக்கிறா, அவர் ஒரு கையில் பிடிச்சிக்கிறா, அவர் ஒரு கையில் பிடிச்சிக்கிறா. பிடிச்சிட்டு அதில் சாதத்தை போட்டு தானம் கொடுக்குறா. வாங்கிக்கிறார் அவர். அந்த அந்த சாமியார் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு என்ன பண்ணிடுறார், அவர் கையில் இருந்த ஒரு ஓட்டை எடுத்து கொடுக்குறார். இந்த ஓடு வந்து எனக்கு வந்து கிடைக்கப்பெறாத ஓடு, இது ஒரு வரமாக கிடைச்ச ஓடு. அதனால இங்கே ஜாக்கிரதையாக வெயி, நான் திருப்பி வந்து நான் உனக்கு வாங்கிக்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்து வந்து வாங்கிக்கிறேன். ஆக அதுக்கு என்ன இவர் வந்து அந்த இறை தொண்டுன்றது அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்யறது தான் இவரோட வேலையே. அது திருநீலகண்டர்கிட்ட வந்து கேட்டவுடனே இது பாக்கிய சுவாமி நான் வாங்கி வச்சுக்கிறேன்ட்டு வச்சுக்கிறார். வாங்கி உள்ள கொண்டு ஒரு இடத்துல வச்சுடுறார். வச்சுட்ட உடனே ஈஸ்வரன் தான் அந்த சாமியாரா வந்தது. அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த ஓட்டை மறைய வச்சிடுறாரு ஈஸ்வரன். ஓடு மறைஞ்சு போறது. கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆன உடனே இவர் வர, இந்த சாமியார் வர, அப்படியே எல்லா இடத்துக்கும் வர. வந்த உடனே இவர் வீட்டில் எல்லாம் வந்து திருநீலகண்டர் வீட்டுக்கு வராரு. அவர் கூப்பிடுறாரு, உட்கார வைக்கிறார், உபசரிக்கிறார், எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு அவருக்கு வந்து சாதம் போடுறார், எல்லாம் சாப்பிட்றார். எல்லாம் ஆன உடனே அந்த சாமியார் சரி நான் கிளம்புறேன், நான் உனக்கு முதல்ல கொடுத்தேனே அந்த ஓட்டை கொஞ்சம் கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி இப்போ எனக்கு வேணும் அதுன்ற. அந்த திருவோட்டை போய் பார்க்குறார், காணும். அங்கே திருவோட்டை காணணும். ஒன்று காடுறார், தோடுறார், வீட்டையே தலைகீழா திருப்பி பார்க்குறார், ஒன்றும் தெரியல. இல்லை, கொடுத்த பொருளே இல்லைன்றது வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்த பொருள் தானே. அது அடைக்கலமாக வச்சிருக்க சொல்லி கொடுத்த பொருளை வந்து காணுன்றது எப்படி சொல்றது, சாமியார்கிட்ட எப்படி சொல்றதுன்னு கடந்து புழுங்குறார். உள்ள போய் ஈஸ்வரர்கிட்ட போய் வண்ணாடுறார். என்ன இது மாதிரி ஆயிடுச்சு, நான் இங்கே தானே வச்சேன் காணுமேன்னு. ஒண்ணுமே முடியல. அவரை வேற வழியில் அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சா, கொண்டா சீக்கிரமா எங்கள் ஓட்டை எடுத்துருவா, எவ்வளோ நேரம் ஆகுது, இவ்வளோ நேரம் எடுத்துருவா, கூப்பிட்டு ரெண்டு போனேன், ஆளை காணுமேன்னு. கூப்பிட்ட உடனே தருமாறி வராரு மெதுவா. வந்து சுவாமி நான் இங்கே தான் வச்சிருந்தேன் இந்த இடத்துல, சரி இந்த மன்னிக்கணும், முதல்ல மன்னிச்சேன்னு சொல்லுங்க, தெரியாமல் ஆயிடுச்சு, அது எங்கேயோ காணும். உங்களுக்கு அருமையான ஓடு நான் பண்ண ஓடு இருக்கு, அது வேணாலும் தரேன். இல்லை உங்களுக்கு பொண்ணாலேயே நான் ஓடு செஞ்சு தரேன், அது ஒன்றும் இல்லை, அந்த ஓடு போனால் போயிட்டு போகிறது விடுங்கோ. அது மாதிரி நான் 100 ஓடு உங்களுக்கு தரேன், நீங்கள் எத்தனை ஓடு வேணாலும் வாங்கிக்கலாம். நான் சிவனடியார்களுக்கு இந்த ஓடு செஞ்சு கொடுக்குறது என்னுடைய தொண்டாக நான் செஞ்சுட்டு வரேன், அதனால தப்பு இல்லை, அதை வாங்கிக்கோங்க. உடனே அந்த சிவனடியார் கோவம் வருது. நான் கொடுத்த ஓட்டை நீ கொடுன்னு கேட்டால் நீ அதை கொடுக்காத ஏதேதோ ஊர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நான் கொடுத்த ஓடு எங்க, அது வேணும் எனக்குன்ற, அதை காணுமேன்ற. இல்லை பொய் சொல்கிற, நீ எங்கேயோ தூக்கி தவறுதலாக போட்டு உடைச்சிட்ட, நான் கொடுத்த ஓட்டை நீ சிரத்தையாக வச்சுக்கல, உங்கள்கிட்ட அடைக்கலம்னு வந்து சேர்ந்த ஒரு பொருளை வந்து நீ பாதுகாக்க வேண்டியது உன் கடமை இல்லையா, சிவத்தொண்டு அதுதானே, அதுவும் ஒரு சிவனடியார் கொடுத்த இதை வந்து நீ வந்து எங்கே நீ அலட்சியமாக வச்ச, என்ன ஆச்சு, அதை தூக்கி எங்கேயோ வெளியில் போட்டியா, இல்லை குப்பையில் போட்டியா, என்னன்னு தெரியலையே காடுமே கேட்குறேன் இவர்கிட்ட. இவரா, இல்லை ஐயா சாமி நான் இங்கே தான் வச்சேன், உள்ளதான் வச்சுருந்தேன், காணும், நான் என்ன பண்ணட்டும், காணுமே ஓட்டை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்னு
அல்லாடுறார் கடந்து, அதாவது கூனி குறுகி நிற்கிறார் அவருக்கு எதிர. அவர் சிவனடியார் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறார். என்னோட ஓடு, நான் கொடுத்த ஓடு, மறைவாய் பதித்த ஓடு மறைந்த மாயமேனு திரும்பி என்ற கதையில ஒரு பாட்டே இருக்கும் அந்த இடத்துல. தியாகராஜ பகவதர் படம் அது. அதில் அந்த மாதிரி படம் ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த திரு ஓட்டை காணணுன்னே எங்கே வச்ச மறைவாக தானே நான் வச்சுருந்தேன், ஜாக்கிரதையாக தான் வச்சுருந்தேன், அதை காணுமேன்னு கடந்து அல்லாடுறார். இவரோட தடுமாறுறார். அந்த சாமி அது வந்த சாமியார் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கார், பயங்கர கோவப்படுறார். நாளைக்கு மீதியை பார்ப்போம் என்னன்னு. தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்றுக்கு விட்டதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சிவனடியார் ரொம்ப கோவப்படுறார். கோவம்னா சிவனடியார் ரொம்ப அசாத்திய கோவப்படுறார். பயங்கரமா இவர் எவ்வளவு இறங்கி போறாரோ அவ்வளோ அவர் மேலே போறார். பயங்கரமா எகிரி இவரை வந்து அப்படியே அடிச்சு பின்னி பெண்ணாட்டு எடுத்துருவார் போல் இருக்கு. அவ்வளவு கோபம் வருது அவருக்கு. சிவனடியாருக்கு என்னோட ஓடு தான் ஓடும், எனக்கு வேற நீ என்ன கொடுத்தாலும் வேண்டாம், நீ என்ன சொத்தையே எழுதி கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்ற, நான் கொடுத்த அதே ஓட எனக்கு திருப்பி கொடு, அவ்வளோதான், வேற பேச்சே கிடையாதுன்றார். எவ்வளோ இவர் சொல்லி பார்க்குற கேட்குறேன், நான் என்னதான் பண்ணிட்டோம், அது இல்லையே, ஓடு இல்லை என்கிட்ட, என்ன பண்ண சொல்றீங்கன்ற, ஓடு உங்ககிட்ட இல்லையா, நீ போய் சொல்ற, நீ என்னவோ பண்ணிட்டு அந்த ஓட்டை உடச்சிட்டியா, என்ன பண்ண, உனக்கு தெரியாம என்னவோ நடந்திருக்கு, நீ என்ன பண்ண ஓட்டை சொல்லுன்றார். இவர் புரியல, திட்டாடுறார், கடந்து தடுமாடுறார். அப்புறம் அவர் என்ன சொல்றார், சரி அப்படியா, ஓடு இல்லையா, ஓடு இல்லைன்னா உன் பிள்ளைய கூடு, உன் பிள்ளை தள்ள சத்தியம் பண்ணு. அப்போ அந்த காலத்துலாம் சத்தியத்துக்கு வந்து நல்ல வேல்யூ இருந்தது, ஞாபகம் வச்சுக்கோ. சத்தியம். அதே மாதிரி இந்த கட்ட பஞ்சாயத்துனா இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து இல்லை, அது ரொம்ப நியாயமானதா இருக்கும். இப்போ எல்லா சொந்தக்காரன் வந்து அந்த பஞ்சாயத்துக்கு வந்தான்னா, சொந்தக்காரனா இருந்தா அவங்க விட்டுருவா, அவரே பஞ்சாயத்துல வைக்க மாட்டா, எடுத்துட்டு வேற ஆளை போட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்லுவா. பஞ்சாயத்துல சொல்ற தீர்ப்பு வந்து பெரும்பாலான ஜனங்க ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஏதோ பாதிக்கப்பட்ட ஒருத்தர் 2 பேர் வேணா எதுக்கலாம் வழிய, அவ கூட இந்த தீர்ப்புக்கு என்ன தப்பு சொல்ல முடியும்னு சொல்ல அப்படிதான் சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கும் தீர்ப்பெல்லாம். இப்ப இருக்கிற மாதிரி இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த பஞ்சாயத்து கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற பஞ்சாயத்து குப்பை. இப்ப அது மாதிரி நடக்கும். இவர் வந்து எவ்வளவு சொல்ற, பிள்ளைக்கு மேல சத்தியம் பண்ணுன்றார், எனக்கு குழந்தை இல்லையா சாமின்றார். இவர் சொல்றாரு திருநீரன்றார், சாமிகளா எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை அப்படின்னா. புத்திர பாக்கியம் இல்லையா, சரி உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு அவளை வச்சுட்டு அவ தலையில சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றார். இவரா பொண்டாட்டியை தொடமாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. யாரு, சிவன் மேல. அதை சொல்லுவார். சொன்னோடனே என்ன ஏமாத்திரியா, என்ன பிள்ளை கேட்டா பிள்ளை இல்லைன்ற, பொண்டாட்டியை கேட்டா பொண்டாட்டியை தொடமாட்டேன்ற, என்ன காது குத்துறியா, இருக்கு முடியாது, போயா நீ ஓட்ட கூட இல்லட்டா எனக்கு பதில் சொல்லு, நான் போய் பஞ்சாயத்துல போய் சொல்றேன்ட்டு போய் ஊரை கூட்டிடுவார் வெளியில. சிதம்பரத்துல வந்து அந்த 3000 தீட்சிதர்கள் தான், அவள் தான் பஞ்சாயத்துக்கு எல்லாமே அவா கண்ட்ரோல் தான் சிதம்பரத்துல. அந்த 3000 தீட்சிதர்களையும் கூப்பிட்டு இது மாதிரி அவன் பண்ணிட்டான், என்ன நான் கொடுத்த ஓட்ட காணணுன்னே அவ எவ்வளவு சொல்லி பாக்குறா, இவர் சொல்றாரு எல்லாம் விஷயத்தையெல்லாம் சொல்றாரு. சொன்னாலும் அவெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அவ எல்லாம் எவ்வளவு சொல்றா, சரி ஓடு தொலைஞ்சு போச்சுன்றான், அவன் என்னென்னவோ தரேன்றான், எதை வேணாலும் தரேன்றான், அதை வாங்கி சொன்னா இல்ல இவன் ஃப்ராடு, இவன் ஏமாத்துறான், இவன் வந்து ஓட்டை வச்சுட்டு இருக்கான், இல்ல இவன் சிரத்தை எல்லாரும் தூக்கி போட்டு உடச்சிட்டான் போல இருக்கு அப்படின்றா. சரி பஞ்சாயத்துல எவ்வளவு சொல்லி பாப்பா, அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். கேட்க மாட்டாருன்ன உடனே கூப்பிட்டு சொல்லுவார், இது மாதிரி சரி அப்படின்னா அவர் பொண்டாட்டியை கூட அவர் தள்ள சத்தியம் பண்ண சொல்லுவார். பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்து வந்து ஒத்துன்றோம். சரி ரைட், பொண்டாட்டியை கூப்பிட்டு பொண்டாட்டி தள்ள இந்த அங்க இருக்க சிவகங்கைன்னு பேர், அந்த குளத்துக்கு பேர், அந்த அந்த சிதம்பரம் கோயில் குளத்துக்கு பேர், பெரிய குளம் பின்பக்கத்துல இருக்கும், கோயிலை தாண்டி அந்த பக்கம். அந்த பக்கத்துல சிவகங்கைன்னு பேரு, கங்கையில் கிடையாது, கங்கை அது பேரு. அதனாலதான் இப்ப என் கங்கை அம்மன்றது கிடையாது, கங்கை அம்மன் சில இடத்துல எழுதியிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அதான் அந்த குளம். அந்த குளம் சிவகங்கை இருக்கிற குளம் பின்னாடி இருக்கு. அந்த சிவகங்கையில மூழ்கிட்டு எழுந்து அதெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க. இவரா, நான் எப்படி சொல்றது, இத ஏதோ ஒரு வழிக்கு வர்றாரு, வரும்போது இந்த விதத்தை எப்படி சொல்றாரு, அதுவும் 2 பேருக்குள்ள பண்ணிட்டு தீர்மானம், அதை எப்படி சொல்றதுன்னே புரியல, முழிக்கிறார். இவர் வந்து என்ன எப்படி இதை சமாளிக்கிறதுன்னே தெரியல, ரொம்ப தடுமாறுறார் கடந்து, என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் மெதுவா பஞ்சாயத்துல வந்து நான் என் பொண்டாட்டி தொட மாட்டேன், பஞ்சாயத்தே ஒத்துக்காது, போயா நீ என்ன ஏமாத்துற போல இருக்கு, அவன் சொல்றது கரெக்டு தான், நீ என்ன முதல்ல பிள்ளைய சொன்னா பிள்ளை இல்லைன்ட்டு, சரி பிள்ளை இல்லைன்றத ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அவர் வந்து ஒரு வழிக்கு வந்திருக்காருல்ல, அவரை இந்த வழி கொண்டு வரதுக்கே பெரிய பாடாயிடுது, ஓட்ட கொடுன்னு தான் கேட்டு இருக்கார்.
சரி இல்லைன்னா பொண்டாட்டிக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுன்னா அதை நீ வந்து நான் பொண்டாட்டி தொட மாட்டேன்னா எப்படின்னா, ஏன் தொட மாட்டேன் உன் பொண்டாட்டி தானியா, நீ தொட வேண்டியது தானே, ஆளுக்கு ஒன்று பேசுற. அப்புறம் இவர் கூனி குறுகி போய் அப்படியே அவமானமா இருது, ரொம்ப அவமானமா இருது. எப்படி அதை சொல்றதுன்னு தெரியல. அப்புறம் எல்லாம் ஈசன் செயல தான், எல்லாம் அவன் இருக்கான் பாத்துக்கிறான்னு இவர் ரங்கநாதன் சொல்லுவார். அவன் இருக்கான் பாத்துக்கிறான் வாங்க போலாம் அப்படின்னு, எங்கேயாலும் போகணும்னா எங்கேயா ஏதாவது காரியத்தை பண்ணணும்னா அவன் இருக்கான் பாத்துக்கிறான் வாங்கன்னு. அது மாதிரி அவன் இருக்கான் பாத்துக்கிறான்ட்டு இவர் அப்படியே சர்வ தன்னுடைய அந்த ரோசமானதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னுவா. அது மாதிரி சர்வம் ஈஸ்வர அர்ப்பணம்ட்டு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சொல்றாரு உண்மையை. இந்த மாதிரி நான் வந்து தாசிக்கிட்ட போறேன் அப்படி பழக்கம் இருந்ததுன்னொடனே எல்லாரும் சிரிப்பா, எல்லாரும் கேள்வி பண்ணுவா. அப்படியே கூனி குறுகி உடம்பெல்லாம் இதுவாகி அப்படியே நொந்து போய், இந்த பழக்கம் எனக்கு இருந்ததுனால என் ஒய்ஃபு கிட்ட நான் வந்தப்போ என் ஒய்ஃப் வந்து என்னை தொடாதுன்னு சொல்லிட்டா. சொன்னது மட்டும் இல்லை, எம்ஐ தொடலிட்டா. அதுலேருந்து நான் போகிறதில்ல, எந்த பெண்களையுமே தொடறதில்லை. எத்தனை வருஷமா இருக்காட்டா? 50 வருஷமானுவார். 40 வருஷம் 50 வருஷமா இருக்கியா, எப்படி அது முடியறதுன்னுவார். அந்த காலத்துலாம் 10-12 வயசுலேயே கல்யாணம் பண்ணுவார். 50 வயசா 50 வருஷமா நான் என் ஒய்ஃபை தொடாமல் இருக்கேன்னா எல்லாரும் சிரிப்பா. தொட்ட உடனே அப்புறம் என்ன ஊரே சிரிக்கும். இவரை வந்து நல்ல குயவர், நல்ல பக்திமான், இல்லை ஈஸ்வர பக்தன்றது பேர் போய் இவர் வந்து தாசிக்கிட்ட போறவர்ன்ற பேர் காண உடனே எல்லாரும் சிரிப்பா. எல்லாரும் சிரிச்சு அவரை ஒரே இது பண்ணி அப்புறம் இவர் சொல்லிட்டு அதனால நான் ஒய்ஃபை தொடமாட்டேன்னுவார். அதெல்லாம் முடியாது, தொட்டு தான் ஆகணும், தொட்டு கையெழுத்து தான் சத்தியம் பண்ண அப்படின்வார். உடனே இவர் என்ன பண்ணுவார், ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து கம்பால தண்ணியும் தான் ஒய்ஃபை அந்த பக்கத்தை பிடிச்சிக்க சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் பிடிச்சிட்டு குளத்துல மூழ்குவார். நான் தொடமாட்டேன், இதுதான் என்னால் முடிஞ்சது, இதை நான் செய்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க எனக்கு. ஏன்னா என் ஒய்ஃப் வந்து திருநீலகண்டன் மேலே ஆணை பண்ணியிருக்கா, ஆணையிட்டு சொல்லியிருக்கிறதுனால அதை நான் வந்து பண்ண மாட்டேன். நீலகண்டத்து மேலே ஆணை வச்சதுனால நான் பண்ண மாட்டேன், என் உயிரே போனாலும் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, என்னால் கொடுக்க முடியல. நான் அவருக்கு என்ன வேணுமோ என் சொத்தை கேட்குறாரா எழுதி தரேன், அவருக்கு அடிமை சைடுன்றாரா சாகிற வரைக்கும் அதுவும் பண்ணுறேன், என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த காலத்தில் அது ஒன்று உண்டு. ஒரு மனுஷால வந்து அவளை வந்து ஜெயிச்சுட்டா அடிமை கொள்றதுன்னா எடுத்து கூடயே வச்சு விட்றது கடைசி வரைக்கும், அவள் லைஃப் லாங் அவளுக்கு உழைச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அதெல்லாம் உண்டு. அது மாதிரினாலும் நான் சரின்னுவார். ஒத்துக்க மாட்டார். எல்லாம் பண்ணி கடைசியில் இவர் என்ன பண்ணுவார், நான் இதுதான் பண்ண முடியும்ட்டு அந்த சிவகங்கையில் என்ன பண்ணுவார், ஒரு கம்பை மூங்கில் கம்பை வச்சுட்டு, மூங்கில் கம்பை அந்த பக்கத்தில் ஒய்ஃபை பிடிச்சிக்க சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இவர் பிடிச்சிட்டு தண்ணியில் மூழ்குவார். மூழ்கிட்டு மேலே எழுந்தா அந்த சிவனடியாரை காணும். பார்த்தா ஈஸ்வரன் மேலே ஆகாசத்தில் காட்சி கொடுப்பார். ரிஷபாரூடராய் ரிஷபத்து மேலே ஈஸ்வரனும் பார்வதியும் வந்து காட்சி கொடுத்து நான் உனக்கு சோதனை பண்ணேன்வார். எப்பயுமே ஈஸ்வரன் வந்து ஆட்கொள்ளும் போது நிறைய சோதனையை கொடுப்பார். பெருமாள் அது மாதிரி கிடையாது. பெருமாள் அவ்வளோ சோதனை கொடுக்கறதெல்லாம் கிடையாது. பெருமாள் சோதனை கொடுத்ததுன்றது ஏதோ 1-2 வேணா இருக்குமே ஒழிய, பெருமாள் வந்து பெரும்பாலும் வந்து பெருமாளை நீ நினச்சிட்டாலே போகிறோம். நீ பெருமாள் நினச்சி உன்னுடைய ஆசாபாசங்களை விட்டுட்டு பெருமாளை நீ மனசில் நினச்சா போகிறோம், உனக்கு வந்து காட்சி கொடுத்துருவார். உன்னை ஏமாற்ற மாட்டார், நம்பிக்கை உன்னோட இது பண்ண மாட்டார். ஆனால் ஈஸ்வரன் அப்படி இல்லை. ஈஸ்வரன் உன்னை சோதனை பண்ணுவார், நிறையா உனக்கு தொல்லையை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார், ஏகப்பட்ட கஷ்டம் கொடுப்பார். இன்னும் வரப்போகிற பெரிய அந்த இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு அடியார்களுக்கு அதையும் பார்க்கும்போதெல்லாம் தெரியும் அது என்னென்ன கஷ்டம்லாம் கொடுத்தாருன்னு. ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுப்பார். அந்த கஷ்டத்தையெல்லாம் தாண்டி நீங்கள் அதை ஜெயிச்சு வரும்போது உங்களுக்கு கடைசியில் தான் யாருன்றதை காட்டுவார். சொல்லுங்க. அது மாதிரி இவருக்கு வந்து உனக்கு வந்து எவ்வளோ நான் உன்னை சோதனை பண்ணேன், சோதனையெல்லாம் சோதிக்கிறதுன்றது பேர். அந்த சோதனை பண்ணி உன்னை சோதிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவாளுக்கு வந்து தண்ணியில் முடிஞ்சு எழுந்த உடனே இவாளுக்கு வந்து அந்த பழைய இளமை திரும்பிடும். தண்ணியில் கட்டுறதுக்கு பழைய இளமை திரும்பிடும். மேலேயும் ஒரு 50 வருஷம் அவர், அதாவது அப்பயே அவருக்கு 60-65 வயசாயிருக்கும். அந்த இளமை திரும்பிட்டதுனால அந்த அந்த நாளாக வீடாக போச்சு இல்லையா, நாட்கள் எவ்வளோ நாட்கள் ஒய்ஃபை தொடாமல் இருந்தார் இல்லையா, அவ்வளோ நாட்கள் மறுபடியும் இருக்கிற மாதிரி ஒரு 50 வருஷம் கொடுத்து நீ இருந்து ஈஸ்வரனுக்கு சர்வீஸ் பண்ணிவிட்டு உன்னுடைய இல்லற வாழ்க்கையை நீ அனுபவிச்சுட்டு நீ வந்து சிவத்தொண்டும் பண்ணிவிட்டு கடைசியில் என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லி காட்சி கொடுத்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிடுறேன். ஈஸ்வரன் மறைஞ்சிடுறேன். இதுதான் திருநீலகண்டரோட கதை. அருமையான கதை இது. இதை வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப சொல்லலை. இவர் இந்த சிவனடியாரா வந்து அவர் வந்து அவரை படிச்சினார் பார்த்தீங்களா திருநீலகண்டர, அதுவே 15-20 பக்கத்துக்கு வரும் புக்கில். என்னென்னமோ சொல்லுவார், அதை பண்ணு இதை பண்ணுவார். என்ன இவர் அந்த ஓடு திருப்பி கொடுக்குறேன்னாரு, ஓடை திருப்பி கொடுக்குறேன்னதே இந்த ஓடு வேணுமா அந்த ஓடு வேணுமான்னு எதையோ காட்டுவார். வெள்ளியில் ஓடு செஞ்சு தரவா, பொல்ல தங்கத்தில் பண்ணி தரவா,
இல்லை என் தலையை உடைச்சு தலையால அந்த அந்த மண்டை ஒரு கபாலம் இருக்கு அதை கொடுக்குவாருன்னு கூட கேட்பாரு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என்னோட ஓடு தான் எனக்கு வேணும்னு வருவார். அவ்வளோவா அது பெரிய கதையாக இருக்கும். ஓகே, நாளையிலேருந்து நான் வந்து கொஞ்சம் திருச்சி போகிறேன் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. போயிட்டு 4 நாள் ஆகும்.